வீடியோ பார்க்கணும்னா பார்க்கலாம், பார்க்க விருப்பம் இருக்கலாம். அது வந்து அப்படி இல்லை, அப்படி கைவிட நீங்க பார்க்கலாம் பார்க்க நூற்றுக்கு ஒரு கிலோ சொல்றா பற்றி கணக்கில் எடுக்க எனக்கு ஒரு மனஸ்தாமா போடுது. மற்றது என்னன்னு சொன்னால் ஓகே. அப்ப இந்த கிச்சனை வந்து பார்த்து சில உறவுகள் வந்து ஏளனம் செய்யறாங்க. சரியா? அவங்க யார் ஏளனம் பண்ணினாலும் மற்றவங்க நாங்கள் வாழையிலாங்க மற்றவங்க நாங்கள் சொல்றோம். நாங்கள் கடல்ல கை தட்டி குதிக்கிறதுக்கு நாங்கள் முட்டாலும் இல்லை. எங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வாழ பழகும். அவர் ஒரு ஆள் பழம் பண்ணிட்டாருண்டாக்காண்டி நாங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வீடு இல்லாமல் இல்லை. உங்களுக்கு நல்ல பெரிய கல்வீடு இருக்குது, நல்ல சுத்தமாக நல்ல கிச்சன் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது வந்து என்ன சொல்ல உங்களுக்கு அது எங்களுடைய வீட்டை வந்துட்டு ஒரு அருமையான சமையல் வீடியோ தான் வந்து முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். ஒரு பெரிய ஒரு கடி ஒன்று கடிக்கணும் உங்களோட வீடியோவில். இதெல்லாம் வந்து மீனை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜீவா லைட்டை போடுறது அம்மா வந்து ஒரு மாதம் 2 மாதம் அது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்களும் ரைட். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் நினைச்சியா ஓகே. அப்ப மறுபடியும் வந்து எங்களுடைய சமையல் வேலை வந்து ஆரம்பமாயில்லை. நம்ம நேற்று சமையல் வீடியோ போடல. நாங்கள் அஸ்டின் பர்த்டே தானே பிள்ளைங்க அளவில் போய் வந்து அஸ்டின் கேக் வீடியோ போட்டாங்க. இன்றைக்கு வந்து சமையல் வீடியோ. அப்ப இன்றைய தினம் வந்து எங்களுடைய வீட்டை வந்துட்டு ஒரு அருமையான சமையல் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பாக வந்து அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இன்றைய நாள் வந்து சரியா மாதிரி வெயில் கொஞ்சம் கூட வெயில் வந்து அப்ப இந்த நேரங்களில் வந்து மனுஷன் சாப்பாடு வந்து கொஞ்சம் சாப்பாடு போய் கொஞ்சம் ரங்கில கொஞ்சம் கஷ்டப்படும். தண்ணி கூடுதலாக இப்போ எல்லா இடம் இந்த கொலஸ்ட்ரால் சுகர் கூடுதலாக எல்லாருக்குமே வருது. யாராருக்கு என்ன எனக்கும் உடம்பெல்லாம் கொஞ்சம் குத்துதல் கொஞ்சம் செக் பண்ணினாதான் தெரியும். இல்லை எல்லாரும் செக் பண்ணா நல்லதான். சொன்னா யாராருக்கு என்ன வருதுன்னு சொல்லி கொண்டு தானே. ஓகே. அப்ப இன்றைய தினம் வந்து நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து நல்ல ஒரு தூய்மையாக உடனடியாக போய் வாங்கி கொண்டு வந்த மரக்கறி, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல பூஞ்சக்கறி மீன், அதான் வந்து ஃப்ரெஷ்ஷான வந்து மீனை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜீவா லைட்டை போடுறது தான் மீன் தெரியும் உள்ள கேட்குறது. ரைட். இது 1 கிலோவில் இது வந்து 1 கிலோ வந்து 800 ரூபா. இதுல வந்துட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்தேன். அப்படி ஆனால் லாபம் ஜாது. நல்ல மீன், நல்ல பயங்கர டேஸ்ட். அதான் வந்து இந்த மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மீன் வந்து எப்படி நீங்க எப்படி அந்த காய்ச்சினா கூட வந்து நல்ல ஒரு சதப்பிடிப்பாம் இறுக்கமா வந்து இருக்கு. அதுலயே வந்து அந்த கறியில வந்து நல்ல எண்ணெய் இல்லாம சும்மா வேற லெவலுக்கு வந்து இருக்கு. மேடமா இப்ப மரக்கறி கொஞ்சம் மறைஞ்சிட்டு தானே. அப்ப இந்த கேப்புக்கு வந்து வடிவ மரக்கறி ஆசைப்பட்டனா சாப்பிட்டுரும் கண்டிப்பா. ஓகே. அப்ப அம்மா வந்து தெரியும் தானே. இப்ப நாங்க சமையல் வீடியோ தொடங்கினா கூட வந்துட்டு அம்மாண்ட முதல் கூட வந்து வீடியோ எடுத்தோமோ எடுக்க வந்துட்டு முதலாவது வந்து அம்மா கவனிக்கிறது வந்து தன்னைத்தான் வந்து கவனிச்சு கொடுத்தா இந்த நேரத்துக்கு அப்படி பொறுத்த வரைக்கும் அம்மா இப்ப தொடங்க போறேன். அம்மா டீ குடிச்சிட்டு எப்படி சொல்றேன் எங்களுக்கு தான் சாப்பாடுனா காலை வேலை வந்து பெருசா சாப்பிடல. இப்ப ஓடியாடி வேலை செய்யறதுக்கு ஒரு 10-10 ஒரு களைப்பு கொண்டு வேணும். அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு பிளேன்லயோ டீயோ நாங்க அடிச்சு குடிச்சா கொஞ்சம் தென்பாரு. அவ்வளவு உங்களோட தென்ப நாங்கள் எப்பவுமே வந்து பாராட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். ஒரு பெரிய ஒரு கடி ஒன்று கடிக்கணும் உங்களோட வீடியோல. இதெல்லாம் கடிச்சா காணாது. அது வீடலவா வந்துறாங்க சொல்ல. உண்மையிலே விரலை கேட்டாங்க வீக்கம். சரியா? ஓகே. அப்ப எங்களோட நிலைமை கேட்டு வந்து எங்களோட வாழ்க்கை போகுது. இதை சொல்ல போனா இன்னொரு சொல்லுவா நாங்கள வீடியோல பிச்சை கேட்கணும். அந்த மாதிரி நாங்க யார்டையும் பிச்சை கேட்க போறதும் இல்லை. யாரும் எங்களுக்கு என்ன வேணுமெண்டா நாங்கள் அதை என்ன வேணுமென்னு சொல்ல போறதும் இல்லை. எத்தனையோ உறவுகள் வந்து எங்களை தேடி வரணும். உங்களுக்கு என்ன வேணுமெண்டா நாங்கள் சொல்றது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க வாங்க. உங்களுக்கு அதே பெரிய ஒரு சந்தோஷம். எங்களுக்கு என்ன வேணுமெண்டெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்க சந்தோஷம் எது தந்தாலும் நாங்கள் வாங்குவோம். இதுதான் நான் வந்து இது வரைக்குமே சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வாக்கியமா நான். அப்ப அதுக்குள்ள வந்து இப்ப நாங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வீடு இல்லாமல் இல்லை. உங்களுக்கு நல்ல பெரிய கல்வீடு இருக்குது, நல்ல சுத்தமாக நல்ல கிச்சன் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது வந்து என்ன சொல்ல எங்களுக்கு அது இருக்க எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் இங்கே வந்துட்டோம் அவ்வளோதான். அப்போ வந்து நாங்கள் இருக்கிற வாடகைக்குள்ளே இருக்கிறோம். நல்லா இருக்கும் தெரியும். அப்போ நாங்கள்
இது வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற பிடிச்சிருக்கு. ஒரு உண்மையிலே பழமையை வந்து எப்பவுமே மறக்க இயலாது. மண் குடிசையில் வந்து சமைச்சு சாப்பிடலாம் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து அது ஒரு ஆசையாகவும் இருக்கும். எனக்கு என்ன முதலில் இந்த நாங்கள் ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து இந்த கிச்சனை நான் பிடிச்சிருக்கிறது. அப்போ என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து மழை டைமில் வந்து தகரம் போட்டிருக்காங்க. முதல் வந்து இதுக்குள்ள சமைச்சவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடுப்பில் சமைச்சபடியால் தகரம் மண்டோடைய மேலே ஓட்ட புகை கட்டி தகரம் மண்டை கரல் பிடிக்கும். அது வளமை. மற்றது மழை டைம்ல வந்து இதுக்கு சமைக்க இல்லாத காரணம் என்ன ஒழுக்கனாலும் நாங்கள் தகரத்தை மாற்றினாலும் கொஞ்சம் பாம்பு பூச்சிக்கு பயம். அதனால வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள சமைக்கிறாங்க. எனக்கு இதில் வந்து அடுப்பு மூடி சமைக்கணும் என்ற விருப்பம். அதனால நாங்கள் இதுக்குள்ள வந்து சமைச்சினாங்க. தட்சமம் வந்து விறகு இல்லை என்னடா. அப்போ அதனால நாங்கள் விறகு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த விறகு வந்து அந்த அண்ணா கொண்டு தந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அடுப்பில் வந்து இருந்தாங்க சமைப்போம். ஓகே. அப்போ இந்த கிச்சனை வந்து பார்த்து சில உறவுகள் வந்து ஏளனம் செய்கிறாங்க. சரியா? அவங்க யார் ஏளனம் பண்ணினாலும் மற்றவங்க நாங்கள் வாழையிலாங்க. மற்றவங்க நான் சொல்கிறோன்றோடு நான் போய் கடலில் கை தட்டி குதிக்கிறதுக்கு நான் முட்டாலும் இல்லை. எங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வாழ பழகும். அவர் ஒரு ஆள் பழி பண்ணிட்டாருண்டாக்காண்டி நாங்கள் ஐயோ ஒரு ஆள் சொல்லிட்டாரு ரெண்டதுக்காண்டி நான் போய் ஒரு கடனைப்பட்டோ இல்லை ஒரு அடல் தண்ணியை வச்சோ அவர் சொன்னதுக்காண்டி இதை நான் மாளிகையாக விரும்ப மாட்டேன்னு ஏற்கணும். எங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு ஏற்கிறோம். உண்மையை நானும் அந்த வீடியோ வந்து டெய்லி அதுவும் நாங்கள் என்ன பொறுத்தவரை எங்கள்கிட்ட நிற்கிறதோ ஒரு மூட்டை செய்வேன். நாங்கள் வெளியிடங்களில் போய் வீடியோ எடுக்கக்கூடிய வசதியும் எங்கள்கிட்ட வந்து இல்லை. அப்போ அதனால வீடியோ என்னாச்சு போடணுன்ற கண்டிப்பாக எங்களை வீடியோ வந்து விரும்பி பார்க்குற சில உறவுகள் வந்து சொல்லுவாங்களான்னு சரி நீங்கள் நல்லா சமைப்பீங்களான்னு நீங்கள் அண்டன்றாட சமைக்கிறதே ஒரு காணொலியாக பதிவு செய்யுங்க. உண்மையில அதுக்கு இணங்க தான் நாங்கள் வந்து இதில் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன மற்றபடி போய் கலவிட்டாங்க இங்கே வீடியோ போட எனக்கு விருப்பம்ல அப்படி எங்களுக்கு தெரிய வசதி. அப்ப அப்படியா இருக்கீங்களா நாங்கள் சரி ஏதோ எங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சமைச்சு ஒரு வீடியோ பதிவு செய்ய மாட்டோம். பேசாம வீடியோ பாக்குறேன்னா பார்க்கலாம், பார்க்க விருப்பம் இருக்கலாம். அது வந்து அப்படி இல்ல அப்படி கேட்கல. நீங்க பார்க்கணும் பார்க்கலாம் பார்க்க நூற்றுக்கு ஒரு விதம் சொல்றா அவற்றை வந்து கணக்குல எடுக்க எனக்கு ஒரு மனஸ்தாமா போடுது. மற்றது என்னன்னு சொன்னால் இந்த கம்பி அடிச்சுக்கிறது தானே இது வந்து இப்படி கொள்ளிருந்து பிரிஞ்சான வருது. அது ஸ்டாண்ட் பேக் இதுலதான் நாங்க என்ன அவசரம் சீல துணியால கட்டி வச்சிருக்கோம். அப்போ உண்மையை எனக்கு வந்து சரியான ஒரு கவலையா போட்டு ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டார். அதுக்கு நாங்க நான் வந்து ஐயோ அவர் சொல்லிட்டான்ட்டு நான் கடனப்பட்டதுக்கு மாவட்ட பதிக்க போறதும் இல்லை, இல்லைன்னா அதை பெரிய மாளிகையாக விரும்ப போறதும் இல்லை. சரி சரி ஓகே. அப்ப மற்ற சொல்லிட்டுனாக்கா நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சில விஷயத்தை நன்மையை சொல்ல வரைக்கும் அது நாங்கள் இப்போ என்ன சொல்றோம் சமையல் உப்பு காணாது புளி காணாது இல்லை இந்த மெதத்துல சமைச்சு காட்டுவோம் இல்லை வித்தியாசமான சமைச்சு காட்டுவோம்னு சொன்னா மாற்றி சமைச்சு காட்டலாம். அதுக்காண்டி இது எல்லாத்தையும் மாளிகை ஆக்குறதுக்கு அந்த வசதியும் நான் பெரிய பணக்காரையும் இல்லை விளையாண்டும் இல்லை நடுத்தரமான வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை அந்த போய் கொண்டிருக்குது. அவர் சொல்லிட்டாண்டாக்காண்டி நான் அதை கதைக்க வரலாம். ஆனாலும் என்ன எனக்கு அது என்னமோ தெரியல கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓகே அதை அப்படியே விட்டு தள்ளி போட்டு எங்களோட சமையலை வந்து நாங்கள் ஆரம்பிப்போமே. ஓகே அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் பஸ்ஸே பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ அம்மா வந்துட்டு என்ன செய்ய போகிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்க கோழி குஞ்சலை வந்து வீட்டை மேஞ்சு நிற்கிது. மேய்ஞ்சு நல்லா மேய்ஞ்சிட்டு களைப்பாரு போய் படுத்துருக்கணும் வடையா கொஞ்சம் ஆனால் கீரி பார்த்தப்ப மாட்டி வந்து விட்டுருக்காங்க. அவங்கண்டா பக்கத்துல காட்ட கனவாங்கண்டா அவர்கள் மேய்ஞ்சிட்டு படுத்துக்கிறாங்க. அதுதான் வடிவா கிடக்குன்னு ஊர் குஞ்சுன்றது தான். இதான் ஒரிஜினல் ஊர் குஞ்சு. இந்த கோழி விட்ற முட்டா நாங்கள் சாப்பிட்றாங்க. இப்படி மேலே சரி அகல் மேய்ஞ்சிட்டு போட்டோம் சந்தோஷம். இதுக்குள்ள வந்து இந்த இது இருக்குது அந்த வெடி மாதிரி ஒரு மருந்து இது இருக்கும் அந்த நெல் போல் இருக்கும். அதை தான் நாங்கள் இப்போ கொத்தி சாப்பிடணும் அந்த புல்லோட சேர்த்து. சின்ன குஞ்சு தானே சரி ஆள் கதைக்க பெரிய கோழி பார்த்து கொண்டு இருக்குது பயமாக எங்களுக்கு கொத்திக்கிட்டையும் போட்டு ஓடி வந்து நான் குஞ்சு வச்சு நிற்கிற கோழி கொத்தியும் போட்டு மாற்றி வேண்டாமப்பா நில்லுங்க நீங்கள். ஓகேப்பா அம்மா வந்து இப்போ சுட அதாவது இந்த கோயில் வந்து அப்படின்னு நாங்கள் கடையில் வாங்கினாங்க. எனக்கு அம்மா வந்து எப்பவுமே தண்டகையா விட்டுதாலும் அந்த பத்திய படம் இது அம்மா அப்படி ஒரு அன்புல தாரான்னு சொன்னா இது லைட்டா சூடுதுன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா சாப்பிட்டாதான் சமைக்கலாம் சார் உள்ள சொல்லுவோம். இதெல்லாம் நாங்க வைக்கப்பட மாட்டோம். அம்மா சின்ன வாடியோ அம்மா அதே வாடிலாம்
என்ன பேசுறா அம்மா அம்மா யார் மூடு கேட்கல நானும் போகக்கூடாது அக்கா தம்பியோ என் முடிய கத்துக்கான அது ஒரு பிரச்சனை உண்மை சொல்லணும் எங்க அம்மா வந்து மோடிச்சே இருந்துச்சுன்னா மோடிச்சே 1 மாதம் 2 மாதம் வந்துடும் சும்மா உண்மையா போயிட்டு வந்து இது நான் 2 கிராம் மோடிச்சே என்னோம்டா ஒரு 80 வரலாம் அம்மா வயசுனா 32 ஆகணும் அவ்வளவு இந்த மூணு இல்லை நான் சாப்பிடுவேன் அப்பா சொல்லி கேனா எடுத்து நிறுத்துறோம் கேட்டது இந்த காலம் வந்து பானஸ் இந்த ஆத்தியாக பள்ளிக்கூடம் தான் ஆத்தியாச்சு நாங்கள் அப்போ பானஸ் அதால பசிக்குதானே இப்போ நாளைக்கு நீ தெரியும் என்ன பிள்ளைய வரல அம்மா ஒன்றுக்கு சொன்னா 10 வருவேன் இங்க பெரிய ஐயன் சமைச்சு போடு இப்போ சாப்பிட கிடைக்கல சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சோம்னு சொன்னா கொஞ்சம் அந்த தெம்பா இருக்கணும் உடனே பசிக்காது சமையல ஸ்டார்ட் பண்ணாக்க முன்னே டீ குடிச்சிட்டு சமைக்கலாம் அப்பதான் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் சொன்னா இந்த டீயை சேர்த்து நீ வந்து கையில வச்சு சொன்னா சேர்த்து போடும் நாக்கெல்லாம் ஓடியா போடும் இது வந்து கடை ரோல் கொய்யாக்காய் அந்த காலம் குண்டு போட்ட வடிமா காய்கள் வந்து நான் மரத்துல போனேன் அந்த கடையில கொய்யாக்காய் அம்மா சொல்லி அதுல மண்டல எல்லாம் கூட கிடையாது 35 அவ்வளவு பெரிய கொய்யாக்காயோ சரி எனக்கு ஆக பெருசு பிடிக்காது அப்ப எனக்கு அம்மா பூசணிக்காய் பார்த்துருக்கேன் கொய்யாக்காய் அப்பவுமே அப்படி பேசுறது அதான மாமா தான் போயினாங்க இந்த கொய்யாக்காய் வந்து எவ்வளவு ஜீவா இது வந்து நீங்க எல்லாம் பண்ணிக்க 130 ரூபா 32 ரூபா மணிக்காகும் 130 ரூபா இதுக்குள்ள வந்து என்ன செய்யணும் உப்பும் தூளும் போட்டு இது கொஞ்சம் வெயிட்டிங் வெயிட் வேணும் சமைச்சு சாப்பிடணும் அதுதான் சரி ஓகே அப்ப நாங்கள் சமைக்கல வீடியோ தொடர்வோம் எனக்கு அது வந்து ஒரு வேலை வச்சுட்டு எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கிறேன் மீனை வெட்டி கொண்டு என்ன வெட்டுற பேர் 100 ரூபா கேட்கறாங்கன்னா நட்டு தானே அதுக்கு எக்ஸ்ட்ரா 1/4 கிலோ மீன் வாங்கலாம் அது இந்த மீன் வாங்கி கொடுப்பேன் என்ன கேரட் பொரிக்குது அப்படின்னு இல்லை நார்மலாக வளமையாக வாங்க எடுத்து வெட்டி தான் தராங்க வெட்டுற 200 ரூபா கேட்டவரே நான் கொடுப்பேன்னா வந்துடும் இல்லை சில இடத்துல வந்து 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க மனச்சாட்சி படி கேட்பாங்க நாங்கள் கொடுத்துட்டு வாங்க ஆனால் 200 ரூபா வந்து அது கூடிட்டு நாங்கள் அந்த 5000 தான் கண்ணு பார்த்து வேண்டிய நான் அவ்வளோ போயிடுவேன் அப்போ சேத்தனையை குடிச்சிருச்சு அது இப்போ டேரண்ட் மீனை வெட்டி கொண்டு நான் பீட்ரூட்டையும் கீரையும் சமைக்கிறேன் ஓகே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பீட்ரூட்டை வந்து நாங்கள் இப்போ நன்றாக பொரிச்சு எடுக்கணுமா அம்மா பொரிச்சிருந்தா இல்லைம்மா அது பொரியுன்னு தெரியாது எப்படி அம்மா வந்து வேலை செய்யத்தான் என்ன பண்ணுறா இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிவப்பு பீட்ரூட் புது பீட்ரூட் இந்த மினுங்குது புது பீட்ரூட் என்னாச்சு புது பீட்ரூட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ரத்த ஓட்டத்துக்குலாம் நல்லா நல்லது சரி அப்போ பீட்ரூட் வந்து ஒரு பக்கத்தால் வந்துட்டு வதங்கி கொண்டு இருக்கட்டும் அம்மா சொன்னது போல் வந்து நாங்கள் அம்மாவுக்கு தேங்காய் திருவி கொடுக்க போகணும் என்னம்மா ஓய் தேங்காய் திருவோம் தேங்காய் திருவிழே ஒரு தண்ணி சுவோம் தான் அப்படி சொல்ல மாட்டேன் வெயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து சுட்டியான மேலே தண்ணி விடாக்குது தெரியுமா இப்போ கூட அம்மா வீடியோ எடுத்து கொண்டு இருந்த கேப்பில் பக்கண்டு போய் கடையில் போய் தண்ணி போதர் வாங்கி வந்து குளிர குடிச்சு போட்டுருக்கேன் கொஞ்சம் சோடா குடிச்சு இப்போ கொஞ்சம் மயில குடிச்சது கூழ் தண்ணியை வந்து பக்கண்டு குடிக்க தனிமனாக்கி இருமல் வந்துடும் சிக்கலாகும் அதனால எல்லாத்தையும் வந்து கொண்டோட அளவாக வச்சுக்கணும் ரைட் என்ன தலைக்கு மேலே பெல்லி நிற்கிது தலைக்கு மேலே பெல்லி நிற்கிது அது சொல்ல மில்லியனோட இதில் விட்டுருக்கோம் பெரிய மொட்டை பெரிய அப்பா நின்றுச்சுன்னா அப்பா பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை சில அப்பாவுக்கு வேலை லீவுன்னு சொன்னால் அப்பா வச்சு ஒரு சமையல் விடுறது நாளைக்கு போட்டு பார்ப்போம் அப்பா வந்து நல்லா ஃபுட்டெல்லாம் வந்தா இப்போ
அந்த சிரட்டையில் முடி அந்த ட்ரிக் சத்தம். ஓகே அப்போ தேங்காய் எல்லாம் தெரியாது கூட அடுத்து அம்மா பீட்ரூட் வந்துட்டு பீட்ரூட்டுக்கு ஆமாம் பீட்ரூட்டுக்கு தேங்காய் பால் விடாதோ தேங்காய் பால் பீட்ரூட்டு தான் இந்த தேங்காய் பால் தெரியுது. அடுத்த மட்டை இன்னொரு பாதிக்கல் தாங்க இருக்கு அது வந்துட்டு கீரைக்கும் அப்புறம் வந்துட்டு மீன் குழம்புக்கும் வந்து விடணும் போடுறது. ஓகே அப்போ நாங்கள் வந்து கொஞ்சத்தில் இந்த தேங்காய் தீவிக்கு அப்புறமாக வந்து எங்களுடைய பீட்ரூட்டுக்கு வந்துட்டு இந்த தேங்காயை விட்டு அந்த பீட்ரூட் கறி வந்து நம்ம எப்படி காய்ச்ச போகலான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து என்ன வேலை பீட்ரூட் பொடியுது அது கொஞ்சம் லேட் ஆகும். நான் மீன்குழம்பு ரைட் மண் சட்டியில் வச்சுக்கிட்டேன். மண் சட்டியில் சமைக்கிற டேஸ்ட். அது வந்து என்ன செய்யப்படனா இந்த கீரையை வந்து பீட்ரூட் அப்படி பொடியுது. மீன் நல்லா கொதிச்சு தான் பால் விடும். கீரையை கட் பண்ணிடுங்க. அதுதான் ஓகே. அம்மா விட்டுட்டோம் என்ன இதாக கீரையை மட்டும் எடுத்து வேணாம் வந்துடுங்க. ஓகே அது கொடுத்து முட்டை போட்டு கொடுத்தனே இதை வாழ்க்கை. இப்போ நாங்கள் வந்து என்ன கறி பீட்ரூட் பீட்ரூட் வந்து ரெடி என்ன இது இந்த 3 கறி அந்த 7 அதெல்லாம் மேலாம் கிடக்கு. அப்போ அதனால பருப்பெல்லாம் காய்ச்சல பீட்ரூட்டு கீரையும் மீன் கறி. இது பாருங்க மீன் குழம்பு எப்படி அந்த கொதத்தான் இந்த மண் சட்டியில் சமைக்கிற ஒரு விருப்பம்ன்றது நல்லா தானுங்க. நிப்பாட்டினாலும் இந்த கொதத்தன்மை நிற்காது. என்னத்துக்காண்டி சூச்சம் போட்டுக்கோ மண் சட்டியில் அவ்வளோ கீட்டேண்ணே. உண்மையில வந்து கூடுதலான மக்கள் வந்து சாப்பிட்ற இந்த வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் மண் சட்டி வாங்கலாம் என்னம்மா? அது நல்லது இல்லை குளிர்மையா தண்ணி வாங்கலாம். நாங்கள் கூட அந்த இங்கே குழம்பு ஓட்டங்களுக்கு போகணும்னு சொன்னால் அங்கே தான் போகிறது தமிழில் கொய்யாக்காய் விட்டு சாப்பிடுவாங்க. கொய்யாக்காய் வந்து வாங்கினாங்க அதை வந்து கழுவி எடுத்தாச்சு. இதை நாங்கள் வெட்டி போட்டு உப்புத்தூளோட துவைச்சு சாப்பிடலாம். அது மாங்காய் இல்லோடா இல்லை உப்புத்தூள் வந்து பிரட்டுறாம்மா உப்பு தண்ணிக்கு வெட்டி போடுவோம். சரியா தூளும் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் அஷ்டே கொய்யாக்காய் மணந்ததோ ஓ அப்போ நாங்கள் இனியாச்சு குளோன் அடிக்கிறதுல கொய்யாக்காய் வந்து வாங்கி கொண்டு போக்கிறேன் சரியா? ஏன்னா அர்ஜுன் அங்கே அர்ஜுனுக்கு இங்கே வானதுக்கு தானே வாசம் அர்ஜுன் இது பிரிட்ஜுக்கு வச்சுட்டு நாளை கொய்யாக்காய் எல்லாரும் சாப்பிடுவோம். என்னாச்சு நல்லா இருக்கு. இனிதானே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அவளோடாக்கு பள்ளி கொண்டே தானே பிள்ளை இல்லை பாவம். இந்த வெயில் எல்லாம் மூடி தெரிஞ்சு விளையாடுறவே நஷ்டம். கையை கட்டணும் நீக்கிறார் இப்போ காஞ்சி போய் நல்லா ஜொக்கடா விளை. கடுகு கடிக்கிற கடிக்கின்ற அது அம்மா செஞ்சா கொய்யாக்க நல்லா இருக்கும். அம்மா கொய்யாக்காய் செய்தெல்லாம் நீ சொல்ல நம்புறக்கு நான் முட்டாளே நான் அவையே ஓம்பிட்டுறான். அப்படி பாப்பா அண்ணா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ணா சின்ன ஒன்று பெருசாக வேண்டாம். நல்ல இனிப்பு கொய்யாக்க. அது இனிப்பும் லைட்டாக பழம். இது இந்த மதிய சாப்பாடு சரி கொள்ளாது எங்களோட. எனக்கு இப்போ தேவையில்லை. அது நான் முதலாவது சமையல் வீடியோ போட்டோட பார்க்குறேன்னு சொன்னால் சுல்தான் அக்கா தான். சுல்தான் எப்படி பேர் வைக்கிறேன் சுல்தான். ஃப்ரான்ஸ் அக்காவுக்கு நாம பேர் சுல்தான். ஆனால் இப்போ அப்படி தான் எல்லாரும் கூப்பிட்றேன்னு எல்லாருமே அதான் சொல்கிறது. நான் சுல்தான் சுல்தான் தான் முதல்ல நல்லாக்கா உண்மையா நல்லாக்கா. அர்ஜுனுக்கும் ஜீவாக்கு கொடுத்து சாப்பிடு. அர்ஜுனுக்கும் ஜீவாங்க கொடுக்குறதோ மற்றதா இருக்குது. ஆதி கூட இப்போ பேச உரைக்கிற
இதை பிடிச்சிக்க வச்சு எல்லாத்தையும் காணாட்டி வெட்டி சாப்பிடுவோம் சரியா? ஆமாம் எனக்கு ஒரு அந்த அதில் கொஞ்சம் பட்டி தந்துட்டு சாப்பிடுறீங்களா? எனக்கு தூளோட வேணாம் எனக்கு ஒரு மாதிரி கிடக்கு. சில பேர் நினைப்பாங்க இந்த மீன் குழம்புக்கு எண்ணெய் விட்டோம் நினைஞ்சது எண்ணெய் இல்லை கொஞ்சம் காரணம் விட்டேன் அது அந்த தூள் அப்படியா இதுக்காக மண் சட்டியில் வந்து சமைக்கிற பாருப்ப கொஞ்சம் கொதத்துக்கு கொண்டு இருக்குமா பாருங்க அப்படியே எண்ணெய்க்குள்ளே மஞ்சாங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு கீரை. இது கீரையோ சாரி பீட்ரூட். கீரை குட்டி தான் இருக்கா கீரை குட்டி வந்து அவியுது. ஓகே அப்போ இதுதான் வந்து இன்றைக்கு எங்களோட சமையல் என்ன நல்லா தான் நினைக்கிறேன்மா. சோட்டா சமைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதான் வெள்ளை சோறு தான் போட்டாங்க என்ன ஜீவாக்கு குத்தரிசி சோறோட கத்துறாங்க தீட்டல் போட்டாலும் ஜீவா கத்துறானே அது அதோட இந்த பெருசாக அந்த வெயிலுக்கு வந்து அந்த பசி கொஞ்சம் குறைவாக கிடைக்குண்ணே. அது எங்களுக்கு குறைவாக தான் இப்போ ரோட் சாப்பிட்டாங்க. இல்லை அது சோறு சாப்பிட்டு ஒரு சாதி உதய சாப்பிட சும்மா அப்படித்தான் நட்டோட கடிக்க வேண்டியதான். சரி ஓகே அப்போ இதான் வந்து எங்களுடைய சமையல். அதான் வந்து நல்ல ஒரு மீன் குழம்பும் பீட்ரூட்டும் அப்புறம் கீரை வந்து அவிஞ்சோன்றக்கே நீங்கள் இதுக்குள்ள வந்து தேங்காய் போட்டு மசிச்சு போட்டு வைக்கினா சமையல் முடியுதானே. நேற்று மதுமே நாங்கள் ஒரு அளவில் போனோடய அந்த நான் சொன்ன நேற்று சாப்பாடு கொடுக்குற 2 அண்ணாக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல நானும் சொல்ல போடுற அவசரத்தில் 3 மணி மட்டும் வெயிட் பண்ணாங்களா. நானும் கொஞ்சம் முக்கியமான அளவுன்னு சொல்லி போட்டு நானும் இல்லை மறந்து போட்டேன். நேற்று அங்கே சொந்தக்கார விட்டு அவங்கள போனது. அப்போ இல்லை சாப்பாடு கொடுக்கல நேற்று வந்து சாப்பாடு கொடுக்கல கொடுக்கணும். சரி ஓகே அப்போ நாங்கள் ஆனால் எவ்வளோ இப்போ 2 கறியோ 3 கறியோ 1 கறியோ சடார்னா அந்த 1 மணிக்குள்ள 2 மணிக்குள்ள அந்த சமைச்சிடுமே அந்த ஒரு அரை மணி தேலம் காமிச்சாலுமே சடாப்பிடாண்டு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனை சடாப்பிடாண்டு செஞ்சாலுமே வந்து உண்மையில வந்துட்டு வீட்டை இருக்கிறீங்க அம்மா நிறையால சாப்பிட்டு வாங்க அப்படி இருக்கும்னு சொல்லி அம்மாண்ட கையில் சாப்பிட்டா சில அவர்களுக்கு நாங்கள் மாவுளெல்லாம் பச்சு தான் சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் அப்புறம் கேட்க மாவுளோட பிறந்தாங்க 2 தான் சில நினைப்பு மாவுளோட பிறந்து அந்த பாத்ரூம்ல குளிச்சு அப்படிதான் சில ஆக்கள் வளர்ந்து நினைக்கிறாங்க. ஓகே அது நல்ல எப்பவுமே வந்துட்டு பழசமா இருக்க நாங்கள் வாழ்ந்தாலும் கடைசியா போகிறது மண்ணுக்குள்ளதான். இதை எல்லாரும் நாங்கள் புற கேட்க கொண்டு வந்துனாங்களோ வரும் உடம்போட வந்தாங்க போய்க்குள்ளே வரும் உடம்போட போவோம். புறகேக்க கொண்டு வந்ததும் போய்க்க கொண்டு போறதும் இல்லை நடுத்தரமா இருக்கலாம். அந்த வாழ்க்கையில வந்து இந்த ஒரு கதையெல்லாம் பேச்சுக்கொண்டு சரி ஓகே அவர் இந்த நபர் வந்து நாங்கள் மன்னிச்சு கொண்டு இதோட எங்களோட வீடு நாங்கள் முடிச்சு கொள்வோமே அது சரி. அப்ப கீரையை வந்து நாங்கள் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு கீரையை வந்து எனக்கு தெரியாது. அது சில பேர் சொல்றாங்க கீரையை வந்து திறந்து தானே சமைக்கணும் திறந்து தானே அவிய விடணும் சில அப்படின்னா அவியான்னு இருக்குல்ல. ஆனால் நான் அப்படி ஒன்றும் செய்ததில்லை. நான் மூடித்தானே வைக்கணும். அதாச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஒரு அக்கா சொன்னவா அறிஞ்சு எங்களோட ஊர்ல இருக்கிற பிள்ளை சொன்னது கீரையை வந்து நாங்கள் திறந்து தானே அவிய விடுறாண்டு நாங்கள் மூடித்தானே வைக்கணும். எது எப்படியோ கீரை ஆக்கினா சரியானே. ஓகே அப்போ இதோட எங்களை வீட்டை நாங்கள் முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளை இன்னும் ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலியில சந்திக்கலாம். அது கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போகணும். நாங்கள் அதாவது லண்டன்ல இருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. அவன் உண்மையிலேயே என்ன சொல்ல ஒரு தம்பிக்கு 7 ஆண்டானம் வந்துடுவாங்க. அதாவது 24-25 வயசு படி எனக்கு அது கேன்சர். ஐயோ சொல்லணும் எனக்கு. அப்போ அந்த பிள்ளை வந்து அந்த அக்கா பார்க்க வந்த இடத்துல அந்த உண்மையில அந்த என்ன சொல்ல அவங்க வந்து பார்த்து ஒரு கொஞ்சம் தலசியம் போகுதான். அப்போ உண்மையில அந்த அக்கா வந்து நிற்கிற அவங்க வந்து இடம் வந்து நீர்வேலி தான். அப்போ அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க 2 வாட்டி வரைக்கும் எங்களை சந்திக்கலையா இந்த மாதிரி நான் நினச்சி அவங்களை சந்திக்கணும். முக்கியமாக ஆட்டுக்குட்டியை கூட்டிக்கொண்டு வாங்க. ஆட்டுக்குட்டி நான் ரொம்ப பிடிக்குமேன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டிக்கு வந்து நிறைய பார்சல் போட்டு வருவேன். ஆட்டுக்குட்டி அந்த பேக் எலக்ட்ரிக்கல் ஆட்டுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வேண்டி அந்த அக்கா அனுப்பி விட்டவ அதே அக்கா தான் வந்திருக்கிறாங்களா. அப்போ நான் காலமே மெசேஜ் போட்டு வந்தது என்ன மாதிரி அனுப்பிச்சா வருவீங்களோண்டு. நான் இன்றைக்கு இல்லையாக்கா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் தான் நல்லது. அது என்ன அப்புறம் அங்கே திங்கக்கிழமையும் பள்ளிக்கூடம் இல்லையா செவ்வாயிலேருந்து பள்ளிக்கூடம் அப்புறம் ஒரு இடம் போயிட்டு வந்து அதன் உடம்பே கொஞ்சம் கலைக்கப்படுது இல்லாது. அப்போ நாளைக்கு நாங்கள் அந்த அக்காவை சந்திக்க போகிறோடையா பார்ப்போம். சமையல் வீடியோ என்னன்னு சொல்லி நாளைக்கு தீர்மானிப்போம். ஓகே பாய்.